வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு டார்ஷனல் பெண்டுலம். இந்த டார்ஷனல் பெண்டுலன்றது ஃபஸ்ட் யூனிட்டில் வருது மெக்கானிக்ஸில். இப்போது இது தேரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல்லையும் இந்த டார்ஷனல் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு உண்டு. இப்போ டார்ஷனல் பெண்டுலம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். டார்ஷனல் பெண்டுலம்ன்றது ஒரு பாடி என்ன பண்ணுறோம், ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதர் எண்டில் என்ன பண்ணுறோன்னா ஒரு டார்க் அப்ளை பண்ணுறோம். டார்க்ன்றது நத்திங் பட் when force is applied on your body with an angle, ஒரு ஆங்கிளில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டார்க் கொடுக்குறதால என்னென்னா, இந்த ஸ்ட்ரிங் இருக்கிற இந்த வயர் இருக்குல்ல, இந்த வயர் என்ன பண்ணணும்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறதுல ஒரு டார்ஷன் க்ரியேட் ஆகும். இந்த டார்ஷன் எப்படி க்ரியேட் ஆகும்னா, இதில் வந்து ஒரு ஷியரிங் ஸ்ட்ரெயின் வந்து க்ரியேட் ஆகும். இந்த ஷியரிங் ஸ்ட்ரெயின் க்ரியேட் ஆகிறதால இந்த ஆப்போசிட் சைடு மறுபடியும் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குதும் ஒரு ஆசிலேஷனை க்ரியேட் பண்ணும். அதான் டார்ஷனல் பெண்டுலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், யங்ஸ் மாடுலஸ். இதெல்லாம் யங்ஸ் மாடுலஸ்ன்றது லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ் பை லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின். பல்க் மாடுலஸ் வந்து வால்யூம் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின். இங்கே ரிஜிடிட்டி மாடுலஸ்ன்றது ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பை ஷியரிங் ஸ்ட்ரெயின். அந்த ஷியரிங் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆங்கிளில் கொடுக்குறோம், நேராக கொடுக்காம ஏதாவது ஒரு ஆங்கிளில் கொடுக்குறோம். அதுதான் நம்ம ஷியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னுவோம். இங்கே வந்து ஷியரிங் ஸ்ட்ரெயின் ஆக்ட் ஆகிறதுல இந்த ரொட்டேஷன் ஆசிலேஷன் நடக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு பிரின்சிபல் எழுதணும். என்ன பிரின்சிபல் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரிங்களா? இதில் என்ன பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் பிளேனை நம்ம என்ன பண்ணுறோம், இது ரொட்டேட் பண்ணி விடுறோம். இது ரொட்டேட் பண்ணி விடுறதால ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் க்ரியேட் ஆகுது. சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் க்ரியேட் ஆகுது. இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ரெஸ்டோரிங் கப்புள். டியூ டு ரெஸ்டோரிங் கப்புள். டியூ டு ரெஸ்டோரிங் கப்புள். இவ்வளோ இதனாலே போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். என்ன இதில் டிஸ்கிரிப்ஷன், என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம எழுதுகிறோம். இங்கே என்னென்ன டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் ஒரு பாடி இருக்குது. சரிங்களா? இது ஆர்ன்ற ரேடியஸ் உள்ள ஒரு பாடி. ரேடியஸ் வந்து ஆர். லென்த் ஆஃப் தி அந்த வயர் வந்து எல், கேபிட்டல் எல் வந்து லென்த்து. சரிங்களா? இந்த வயரோட ரேடியஸ் என்ன சொல்லணும்னா ஸ்மால் ஆர், ரேடியஸ் ஆஃப் தி வயர். இது நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது மூணு தான் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன். இதை மட்டும் நீங்கள் என்ன எழுதணும், இந்த வயர் இஸ் சஸ்பெண்டட் அண்ட் ஏ ஹேங்கு, தென் த லென்த் ஆஃப் தி வயர் இஸ் எல், ரேடியஸ் ஆஃப் தி டிஸ்க் வந்து ஆர். தென் ஒர்க்கிங். ஒர்க்கிங் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சர்க்குலர் டிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் வித் அன் ஆங்கிள். இந்த டீட்டான்ற ஒரு ஆங்கிளில் அதை ரொட்டேட் பண்ணுறோம். டீட்டான்ற ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணுறதால என்ன ஆகும், இந்த வயர் வந்து ஒரு டார்ஷனை க்ரியேட் பண்ணும். டார்ஷன் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னா ஷியரிங் ஸ்ட்ரெயின். ஷியரிங் ஸ்ட்ரெயின் அண்டு ரெஸ்டோரிங் கப்புள். இப்போ இந்த என்னென்னா ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டில் வந்து ஒரு துணி காய வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு ஆள் பிடிச்சிப்போம், அனதர் ரெண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா துணி வந்து என்னென்னா முறுக்குவோம். நம்ம அந்த முறுக்குன்னு சொல்லல, அதுமாரி முறுக்கிறதால என்ன ஆகுனா ஒரு டார்ஷன் நீங்கள் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆப்போசிட் சைடில் அது சுற்ற ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே இந்த டார்ஷனல் பெண்டுலத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த ஷியரிங் ஸ்ட்ரெயின் வந்து ஆக்ட் ஆகிறதால மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ஆசிலேஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆப்போசிட் சைடில் இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஆசிலேஷனை க்ரியேட் பண்ணும். இப்போது இதில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, the total energy of the system, the total energy of the system, that is total energy of the system total energy of the system அது
potential energy plus kinetic energy. Potential energy plus kinetic energy. This is equation number 1 அப்படின்னு எடுத்துப்போம். இங்கே potential energy எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, the wire is equal to the work done of twisting the disc. இது நம்ம எவ்வளோ ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த ஆசிலேஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த ரெஸ்டோரிங் கப்பல் வந்து ஆக்ட் ஆகும். அந்த சி ரெஸ்டோரிங் கப்பல்ன்றது சி ரெஸ்டோரிங் கப்பல் சி, சரிங்களா? இப்போது இந்த ரெஸ்டோரிங் கப்பல் ஆஃப் தி ஆங்கிள் தீட்டா எவ்வளோ ஆங்கிள் நம்ம எடுத்து விட்ருக்கோம் அப்படின்னா, the theta is equal to integral 0 to theta moment of couple into d theta. எவ்வளோ இதில் எவ்வளோ மொமெண்டம் எடுத்து விட்டுருக்கோம், சரிங்களா? இன்ட்டு அதை ஸ்மால் ஆங்கிள் d theta. அதை என்ன சொல்லுவோம், theta equal to 0 to theta moment of couple into d theta. Then potential energy PE is equal to integral 0 to theta. The moment of the couple தான் என்னென்னா restoring couple, that is C in theta into d theta. C theta into d theta. Then இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே Cன்றது ரெஸ்டோரிங் கப்பல் வந்து கான்ஸ்டன்ட்டு, நம்ம அதை என்ன பண்ணுறோம் வெளியில் எடுத்துக்கிறோம். C integral 0 to theta theta into d theta into d theta. இப்போ நீங்கள் இந்த theta into d theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா, c thetaவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே theta ஸ்கொயர் பை 2 theta ஸ்கொயர் பை 2, சரிங்களா? தென் c into theta square integral 0 to theta square by 2 into the limit apply பண்ணுறோம் 0 to theta. இப்போ theta உள்ள அப்ளை பண்ணிங்க அப்படின்னா c theta square by 2. 0 அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி PE is equal to c theta square by 2. This is equation number 2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, இந்த ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இந்த டிஸ்க்கு, அதால் தான் நம்ம என்னதுன்னா டிஸ்க்கு ஆசிலேட் ஆகுது டியூ டு த ரெஸ்டோரிங் கப்பல். ரெஸ்டோரிங் கப்பலால் இந்த டிஸ்க்கு வந்து ஆசிலேட் ஆகுது. ஸோ இந்த கைனடிக் எனர்ஜி KE is equal to 1/2 I omega square. ஆல்ரெடி நம்ம கைனடிக் எனர்ஜி தான் ஆஃப் mv ஸ்கொயர் அப்படி படிச்சிருப்போம். இங்கே இந்த ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்றதில் இந்த ஆசிலேஷன் வந்து டியூ டு த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸு. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், ஆஃப் I omega ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போது டோட்டல் எனர்ஜி is equal to potential energy plus kinetic energy. Potential energy எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், c theta square by 2 plus I omega square by 2, சரியா? This is which is equal to constant. It is equal to constant. Now differentiate equation 4 with respect to time. t பொறுத்து நம்ம differentiate பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் c theta square by 2 plus I omega square by 2 equal to constant அப்படின்னு ஈக்குவேஷன் 4 இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் c by 2 நம்ம வெளில எடுத்துக்கோம், சரிங்களா? இப்போது theta ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 theta into d theta by dt plus இந்த I by 2 நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம்.
இங்கே ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. இந்த ஒமேகா ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஒமேகா பை டிடி, டி ஒமேகா பை டிடி இன்ட்டு 2 ஒமேகா, 2 ஒமேகா. சரிங்களா? இப்போது இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிப்போம், இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிக்கும். தென் சி தீட்டா டி தீட்டா by dt plus I omega d omega by dt is equal to 0. This is equation number 5. இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா T is equal, that is total energy, C theta d theta by dt plus I omega d omega by dt equal to 0. This is equation number 5. இப்போது டி தீட்டாவையும் டிடியும் ஆட் பண்ணணும். இப்போ தான் இங்கே தீட்டா இருக்குது, இங்கே ஒமேகா இருக்குது. இதை ஆட் பண்ணால் இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி கிடைக்கும் ஒமேகா. இந்த ஆங்குலர் வெலாசிட்டியை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன் கிடைக்கும். இப்போ ஒமேகாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி தீட்டா பை டிடி, டி தீட்டா பை dt இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, ஒமேகா டி ஒமேகா பை டிடி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர். இது வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷன். இப்போது இந்த ரெண்டோடைய வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஈக்குவேஷன் 5ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 5ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் டோட்டல் எனர்ஜி T is equal to C theta d theta by dt plus I, இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஒமேகா வேல்யூக்கு இந்த d theta by dt-யை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். d theta by dt, இங்கே d omega by dt வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். that is d square theta by dt square. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தீட்டாவில் இருக்கும், எல்லா வேல்யூவும் தீட்டாவில் இருக்கும், ஈக்குவல் டு 0. சரிங்களா? தென் இப்போது d theta by dt இருக்குல்ல, இதை நம்ம வெளியில் எடுக்கிறோம். d theta by dt-யை டேக்கிங் அவுட் சைட். இப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், c theta ப்ளஸ் I d square theta by dt square is equal to 0. Here d theta by dt is not equal to 0. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ சேர்த்து தான் 0 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ d theta by dtன்றது இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸோ c theta plus I d square theta by dt ஸ்கொயர்ன்றது கண்டிப்பாக 0 தான் இருக்கணும். அப்போ இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூக்குன்னு தான் 0 கிடைக்கும். இந்த வேல்யூ 0 இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக c theta plus I d square d theta by dt ஸ்கொயர் equal to 0. இப்போ இதை என்ன பண்ணுறோம், d square theta by dt ஸ்கொயர் is equal to இந்த c theta அந்த பக்கம் போனால் மைனஸ் c theta, இங்கே மல்டிப்ளையில் இருக்கிற i கீழே வந்து டினாமினேட்டர் வந்துடும். ஸோ i இப்போது d square theta by dt ஸ்கொயர் equal to மைனஸ் c theta by i. This is angular acceleration, angular acceleration. This is equation number 6. Equation number 6. இப்போது angular acceleration நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்.
period of oscillation கண்டுபிடிக்கணும். That is period of oscillation t is equal to 2 pi root of displacement by acceleration. Displacement by acceleration, which is equal to 2 pi root of displacement என்றது என்னது? நம்ம எவ்வளோ displacement வந்து எடுத்து விட்டோம்? theta என்ற ஆங்கிள் எடுத்து விட்டோம். ஸோ theta divided by இங்கே acceleration நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். that is c theta by I. இங்கே நம்ம நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டார்ஷன் ஆகும்போது ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இருக்கும்போது அந்த வயருடைய திக்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம மைனஸ் இண்டிகேட் பண்ணுறோம். அதை துணி காய வைக்கும் போது நம்ம அதை பிழிகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி இருக்கிற திக்கோட இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் குறையும், சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால தான் நெகட்டிவ் சைனை வந்து நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணுறோம். இப்போ இங்கே டீட்டா, இந்த டீட்டா கேன்சல் பண்ணிட்டோம். 2 pi root of இந்த I மேலே போயிடுது, I by C. This is equation number 7. That t is equal to நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது this is the period of oscillation. இப்போது நம்ம rigidity modulus of a given wire, அந்த வயருடைய rigidity modulus என்னன்னு இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும், சரிங்களா? இப்போது இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்ச முன்னாடி இந்த டார்க் பர் யூனிட் டெஸ்ட் சியோடைய வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ எங்கே போடுவோம்னா ஈக்குவேஷன் 7 தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். தட் இஸ் 2 pi root of I by C. இங்கே சின்றது என்னென்னா டார்க் பர் யூனிட் டெஸ்ட். டார்க் பர் யூனிட் டெஸ்ட், தட் இஸ் C is equal to n pi r square by 2l. இந்த டெரிவேஷன் எதுலேருந்து கொண்டு வரோன்னா ட்விஸ்டிங் கப்புலான வயர், அதுலேருந்து இந்த டெரிவேஷன் நம்ம கொண்டு வருவோம். அந்த ஈக்குவேஷனை சி, இது என்னதுன்னா சின்றது ட்விஸ்டிங், தட் இஸ் டார்க் பர் யூனிட் டெஸ்ட். டார்க் பர் யூனிட் டெஸ்ட். இப்போ இந்த சி வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே மேலே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். தட் இஸ் t is equal to 2 pi root of I 2l divided by n pi r square. இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போது டி ஸ்கொயர் வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். டி ஸ்கொயர்னா 4 pi ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எடுத்து I 2l divided by n pi r square. பார்த்திங்கன்னா இந்த பையும் இந்த பை கேன்சல் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் இருக்கிறது தட் இஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into 2 8 8 pi I l divided by n r square. இப்போது இந்த rigidity modulus of a wireன்றது என்னென்னா n அப்படின்னு நம்ம நோட்டேஷன் கொடுப்போம். தட் இஸ் நீட்டானு நம்ம சொல்லுவோம். n is equal to 8 pi I l divided by t square r square. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. தட் இஸ் rigidity modulus of a given வயருக்கான ஃபார்முலா. இது நீங்கள் ப்ராக்டிக்கல்லையும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? இப்போது இது ஒரு ஃபார்முலா. இன்னொன்று வந்து என்னென்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ டிஸ்க். ஆனால் இப்போ இந்த தேரி எக்ஸாமுக்கு டார்ஷனல் பெண்டலம் கேட்டால் இது வரைக்கும் எழுதினாலே இனஃப் தான். நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி வந்துச்சு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ டிஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பார்க்குறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ டிஸ்க், இட் இஸ் ஐ எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் அதோடு முடிச்சிட்டாலே அந்த 16 மார்க் கிடச்சிடும். இப்போ
இப்போ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை எழுதினாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இது எப்படி வந்துச்சுன்னு மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் t is equal to 2 pi root of I by c. நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இப்போது t ஸ்கொயர் அப்படின்னா 4 pi ஸ்கொயர் I by c. இப்போ t1 ஸ்கொயர் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 4 pi I1, that is 4 pi square I1 by c. Then இந்த t1 ஸ்கொயர்ன்றது என்னென்னா டைம் பீரியட் ஃபார் நியரர் மாஸோடைய டைம் பீரியட், அதான் t1 எடுத்துக்கிறோம். இந்த ஃபேர் டிஸ்டன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் தெரியும், நம்ம லேபில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. நியர் டிஸ்டன்ஸில் வச்சு ஒரு ரீடிங் எடுப்பீங்க, ஃபேர் டிஸ்டன்ஸில் வச்சு ஒரு ரீடிங் எடுத்துருப்பீங்க, சரிங்களா? இது வந்து நியர் டிஸ்டன்ஸுக்கு உள்ள ரீடிங்கு. இப்போ ஃபேர் டிஸ்டன்ஸ்னால் t2 ஸ்கொயர், அது எப்படி எழுதுவீங்க? 4 pi ஸ்கொயர் I2 by c. இதெல்லாம் எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஐ வேல்யூ. ஐ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அக்கார்டிங் டு பேரலாக்சிஸ் தேரம் I1 is equal to I ப்ளஸ் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பார்த்துங்க m ஒரு மாஸ் இருக்குது, m d1 ப்ளஸ் m d1. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா I ப்ளஸ் 2m d1 ஸ்கொயர். இதுதான் I1க்கான வேல்யூ. சிமிலர்லி I2க்கு எழுதலாம். I2க்கு எப்படி எழுதலாம்? I ப்ளஸ் 2m d2 ஸ்கொயர். இப்போ இதுக்கான வேல்யூஸ் ஆகிட்டோம். இப்போ இந்த வேல்யூ I1 I2 வேல்யூ வந்துட்டு இந்த t1 t2வில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ t1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 pi ஸ்கொயர். I1 வேல்யூ என்னது? I ப்ளஸ் 2m d1 ஸ்கொயர். சிமிலர்லி d2 ஸ்கொயர் வேல்யூ 4 pi ஸ்கொயர், இந்த c விட்டுமர் c divided by c. I ப்ளஸ் 2m d2 ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா t ஸ்கொயர் டிவைடட் பை t2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு t ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 4 pi ஸ்கொயர் I பை c டிவைட் பை பாருங்கள் இது ரெண்டுலேயே காமன் என்ன இருக்குது? 4 pi ஸ்கொயர் பை c காமனாக இருக்குது இன்ட்டு I மைனஸ் I ப்ளஸ் இந்த 2m இன்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர். இப்போது இது கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கேயும் அடிச்சிக்கலாம். ரிமைனிங் I இருக்குது. ஸோ t ஸ்கொயர் டிவைடட் பை t2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர் டு I டிவைட் பை 2m இன்ட்டு d2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன தேவை? I தான் தேவை. ஸோ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I இஸ் ஈக்குவல் டு இது மேலே போய்டும் 2m இன்ட்டு d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர் இன்ட்டு t ஸ்கொயர் டிவைட் பை t2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர். இதுதான் அங்கே ஃபார்முலா இருக்கும். த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ டிஸ்க் I இஸ் ஈக்குவல் டு 2m இன்ட்டு d2 ஸ்கொயர் மைனஸ் d1 ஸ்கொயர் இன்ட்டு t ஸ்கொயர் டிவைட் பை t2 ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர். நீங்கள் இது ஃபுல்லாக எழுதினா 16 மார்க் கிடைக்கும். நீங்கள் அது வரைக்கும் எழுதினாலுமே இனஃப் தான். பட் நீங்கள் இது எல்லாத்தையும் எழுதினீங்கன்னா கம்பல்சரி 16 மார்க் தருவாங்க, 1 மார்க் கூட குறைக்க மாட்டாங்க. சரிங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன வீடியோவோ நான் அதை போடுறேன். தேங்க்யூ.